வணக்கம். இந்த பதிவு சமீபத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய மிகப்பெரிய அதிகரிப்பு இந்த H1B விசாவில் வந்திருக்கு. இந்த H1B விசா அப்படிங்கிறது நம்முடைய இந்திய இன்ஜினியர்ஸ், அப்புறம் டாக்டர்ஸ், ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாருக்கும் இது ஒரு கனவு மாதிரி நமக்கு இருந்துக்கிட்டு இருக்குது. பெரும்பாலும் ஐடி, இன்ஜினியரிங், மெடிசின் இதில் இருக்கவங்களுக்கு தான் இதனுடைய அதிகமாக இது பயன்படுது. ஆனால் என்ன பண்ணியிருக்காங்க, சமீபத்தில் திடீர்னு பெரிய விலையை உயர்த்தி விட்டுருக்காங்க. ஆனால் ஒரு வருஷத்துக்கு 85,000 பேர் தான் அலோவ் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு திட்டம் கொண்டாந்துருக்காங்க. நம்ம நாட்டில் நல்லா நம்முடைய கல்லூரிகளில் பெரிய யூனிவர்சிட்டிலாம் படிச்சுட்டு அங்கே போய் இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க இருக்காங்க. அதை அந்த டேலண்ட்டை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக அமெரிக்க கம்பெனிகளும் இவங்களுக்கு அந்த விசா எடுத்து கொடுத்து இவங்கள அங்கே அந்த நாட்டுக்கு வரவழைக்கிறாங்க. எல்லோரும் அங்கே போகிறதுனால இது நமக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இதை எதிர்நோக்கிறதுக்காக அமெரிக்க அரசாங்கம் நமக்கு ஒரு ஒரு தடை ஏற்படுத்தணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி ஏற்றிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூஎஸில் இந்த மாதிரி அதிகமாக, அதாவது சயின்டிஸ்ட்டோ இல்லை டாக்டர்ஸோ பெரிய சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனலோ வேறு டெக்னிக்கல் அந்த மாதிரி இருந்தாலும் சரி, பெரும்பாலும் இந்தியா மற்றும் சைனா 2 நாடுகள்லேருந்து அதிகமாக போகிறாங்க. இவங்களுக்கு ஒரு செக் வைக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டாந்துருக்காங்க. ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சைனீஸ் கவர்மெண்ட்டும் புதுசாக கே விசா அப்படின்னு ஒன்று அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அது எப்போதுலேருந்து வரப்போகுதுன்னா அக்டோபர் 1 நடைமுறைக்கு வரும். அதாவது எல்லா நாடுகளுமே நல்ல பெஸ்ட் டேலண்ட் வரணும், அவங்க நாட்டில் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. அதுக்காக தான் முயற்சிகள்லாம் அவங்க எல்லாருமே எடுத்துகிட்ருக்காங்க. குறிப்பாக பெரிய ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா சிங்கப்பூரில் இந்த மாதிரி நல்ல டேலண்டட் பீப்புளை நிச்சயமாக அவங்க வரவேற்கிறாங்க. அவங்க அங்கே இருக்கிறதுக்கு எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுக்குறாங்க. இப்போ இந்த போஸ்டனுடைய பர்பஸ் என்னென்னா, இந்த H1B விசாவுக்கும் சைனீஸ் கே விசாவுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்க்குறது தான். முதலே சொன்ன நான் 85,000 பேர் தான் அவங்க யூஎஸில் ஒரு வருஷத்துக்கு எடுத்துக்கிறாங்க. ஆனால் சைனா கே விசாவில் இதை பற்றி ஒன்றும் சொல்லலை. அதிகமாக இருந்தால் கூட பரவாயில்லன்ற மாதிரி தான் இருக்காங்க. இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா யூஎஸில் நிறைய பேர் அப்ளை பண்ணுறாங்க. ஒரு லாட்ரி சிஸ்டம் போட்டு அதில் குலுக்கல் போட்டு எடுக்கிறது தான். ஆனால் சைனீஸ் கவர்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா மெரிட் பேஸ்டாகவும் அவங்களுடைய திறனை வச்சு மற்றும் சைனீஸ் எக்கானமிக்கு எந்த அளவுக்கு இவங்க உதவியாக இருப்பாங்கன்றதை வச்சும் தான் அவங்க கே விசாவை கொடுக்கறதா இருக்காங்க. ப்ராசஸிங் டைம் பார்த்திங்கன்னா யூஎஸில் ரொம்ப அதிகம், சைனாவில் நிச்சயமாக கம்மியாக இருக்கணும். இதனுடைய வேலிடிட்டி யூஎஸில் H1B விசா 3 வருஷம், அடுத்தது இன்னும் ஒரு 3 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அதனால் க்ரீன் கார்டு ஆப்ஷனும் பாசிபிள். இதில் சைனீஸ் விசாவில் டியூரேஷனே ஒன்றும் கொடுக்கல, இருந்தாலும் 3லேருந்து 10 வருஷம் வரைக்கும் அவங்க தரலாம். இதில் H1B விசாவில் யூஎஸில் இருக்கிற எம்ப்ளாயர் கம்பெனி ஸ்பான்சர் பண்ணணும். அதாவது அந்த போகிற ஒரு எக்ஸ்பர்ட்டுக்கு அங்கே வேலை இருக்கணும், அப்போ தான் போக முடியும். ஆனால் அதை பற்றி இதில் சைனீஸ் கே விசாவில் ஒன்றும் சொல்லலை. இருந்தாலும் ஸ்கில்டு பீப்புள் தான் போக முடியும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகத்துக்கும் இடம் இல்லை. இப்போது இருக்க காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த H1 விசா ரொம்ப காம்படிஷன் அதிகமாக இருக்குது. குலுக்கல் முறையில் வந்தால் கூட ஒரு 25-30% சான்ஸ் தான் கிடைக்கிறது வாய்ப்பு. அடுத்தது கிடைக்குமா கிடைக்காதான்னு வேறு இருக்கும். அடுத்தது டிலே வேறு இருக்குது. ஆனால் சைனீஸினுடைய இது ஒரு ஸ்டேபிளாக ஒரு கண்டிப்பாக கிடைக்கும், ஒரு ப்ரிடிக்டபிள், ஆமாம் கிடைக்கும் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு நிர்ணயத்தை நம்ம பார்க்குறோம். இந்த H1B விசா பல வருஷங்களாக இருக்குது. சைனீஸ் விசா இந்த அக்டோபர் 1, 2025 ஆரம்பிக்குது. தேங்க்யூ.